எர்த் இப்போ டில்ட் ஆகாமல் இந்த ஆக்சிஸை பொறுத்தே வந்து ரொட்டேட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 365 டேஸில் அதாவது 12 மந்த்ஸில் வந்து 6 மந்த்ஸ் வந்து டேவாக இருக்கும், இன்னும் 6 மந்த்ஸ் வந்து நைட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு சீஸ்னல் சேஞ்சஸ் ப்ளஸ் ஒரே நாள்லேயே வந்து டே அண்ட் நைட் வந்து போகிறதுக்கு காரணம் இந்த 23.5 டிகிரி டில்ட் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யுரேனஸ் பிளானட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து டில்ட் ஆகியிருக்காது. ஸோ அதனால வந்து அதில் ஃபுல்லாக அதோட ரெவல்யூஷன் டைம் பீரியடில் ஆஃப் ஆஃப் த டைம் பீரியட் வந்து சம்மர் சீசனாகவும் ஆஃப் ஆஃப் த டைம் பீரியட் வந்து வின்டர் சீசனாகவும் இருக்கும் அந்த யுரேனஸ் பிளானட்டில். ஸோ எர்த் தன்னைத்தானே சுற்றிட்டு சன்னையும் வந்து ரிவால்வ் ஆகிட்டு வரும். ஸோ அதோட ஆக்சிஸில் வந்து 23.5 டிகிரி வந்து டில்ட் ஆகி ரிவால்வ் ஆகிட்டு வரும். ஸோ அப்படி ரிவால்வ் ஆகக்குள்ள எர்த்தை சுற்றி மூன் வந்து ரிவால்வ் ஆகிட்டு வரும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி ஆகக்குள்ள என்ன நடக்கும்னா, எர்த் வந்து தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 23 ஹார்ஸ் அண்ட் 56 மினிட்ஸ் எடுத்துக்கும். அதை நம்ம ரவுண்டாக வந்து 24 ஹார்ஸ் அதுதான் வந்து 1 டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கிறோம். அது மாதிரி எர்த் ரொட்டேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ரெவல்யூஷன். ஸோ எர்த் தன்னைத்தானே ரொட்டேட் பண்ணக்குள்ளே வந்து அது சன்னையும் வந்து ரிவால்வ் பண்ணிட்டு சுற்றி வருது. அப்படி சுற்றி வரத்துக்கு அது எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 365 டேஸ் அண்ட் ஆஃப் 365 ப்ளஸ் ஒரு 1/4 டேஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு எவ்ரி 4 இயர்ஸ் வந்து லீப் இயர்ஸ் வரும். அதாவது ஒரு வருஷமும் வந்து ஒரு கால் டே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ 1/4 வந்து 4 டைம்ஸ் நம்ம 4 இயர்ஸ் வந்து ஆட் பண்ணோன்னா கடைசியாக ஒரு டே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 4th இயரில் அந்த ஒரு டேவை வந்து ஆட் பண்ணிடுவோம். அப்படி ஆட் பண்ணுறதுனால 4th இயர் எவ்ரி 4 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு லீப் இயர்ஸ் கிடைக்குது. ஸோ இப்போது எந்த இயர் வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க நம்ம வந்து 400ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா எந்த இயர் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக டிவைட் ஆச்சுன்னா அது வந்து லீப் இயர், இல்லைனா வந்து அது நான் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுவோம். அடுத்தது இப்போ ரிவால்வ் ஆகிறதுனால எர்த் வந்து சன்னை சுற்றி ரிவால்வ் ஆகிறதுனால நம்மளுக்கு சீஸ்னல் சேஞ்சஸ் ஸ்ப்ரிங், சம்மர், ஆட்டம் அண்ட் வின்டர் அப்படின்னு சொல்லிட்டு அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ப்ளஸ் எர்த் பார்த்திங்கன்னா சன்னை சுற்றி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் வந்து ரிவால்வ் ஆகும். அப்படி எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகக்குள்ள ஜான்வரி மந்தில் வந்து எர்த் வந்து சன்னுக்கு ரொம்ப கிட்டவும், அதுவே வந்து ஜூலை மந்தில் பார்த்திங்கன்னா எர்த் வந்து சன்னை விட்டு ரொம்ப தூரமாகவும் இருக்கும். ஸோ இதனால தான் வந்து சம்மர் அண்ட் வின்டர் சீசன் அக்கர் ஆகுதுன்னா கேட்டிங்கன்னா அப்படி இருக்காது. அப்படி பார்த்திங்கன்னா இப்போ சன் வந்து ரொம்ப கிட்ட இருக்கக்குள்ளே சம்மர் சீசன் இருக்கணும். ஜான்வரி மந்தில் தான் வந்து சன் வந்து எர்த் கிட்ட ரொம்ப இருக்குது. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்தில் வந்து நம்மளுக்கு சம்மர் சீசன் இருந்திருக்கணும். ஆனால் ஜான்வரி மந்தில் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிரும். அந்த மாதிரி ஜூலை மந்தில் வந்து இங்கே ரொம்ப வெயில் அடிக்கும். ஸோ எர்த் வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சன்னை சுற்றி வரதுனால சீசனல் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அது வந்து இல்லை, நோ. ஆன்சர் வந்து நோ. என்ன கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குன்னா, இப்போ சன்னுக்கும் எர்த்துக்கும் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜான்வரி மந்தில் இருக்கும். அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 147 மில்லியன் கிலோமீட்டர். அதுவே லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 152 மில்லியன் கிலோமீட்டர். இது வந்து ஜூலை மந்தில் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இப்போது ஷார்ட்டஸ்ட்டாக இருந்தால் அதோட பேர் வந்து பெரிஹீலியன்னும், லாங்கஸ்ட்டாக இருந்தால் அதோட டிஸ்டன்ஸோட பேர் வந்து அப்போஹீலியன்னு சொல்கிறாங்க. இது வந்து சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இதுவே வந்து எர்த்தை பார்த்திங்கன்னா மூன் வந்து ரிவால்வ் ஆகும். அப்படி ரிவால்வ் ஆகக்குள்ள மூணும் வந்து எர்த்தை வந்து எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் தான் வந்து ரிவால்வ் பண்ணும். ஸோ அப்படி ரிவால்வ் பண்ணக்குள்ள மூனுக்கும் எர்த்துக்கும் வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து பெரிகின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே வந்து லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸை வந்து அப்போஹி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஸ்வலாக சீசன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈக்வேடார்க்கு மேலே இருக்கிறது நார்த்தன் ஹெமிஸ்பியரா. ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து இப்போ சம்மராக இருந்ததுன்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து வின்டராக இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து சீசன் வந்து இருக்கும். ஸோ எர்த் வந்து அதனால் எலிப்டிக்கலாக ரிவால்வ் ஆகிறதுனால சீஸ்னல் சேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் கொடுக்குறாங்க. அப்போது எதனால தான் வந்து சீஸ்னல் சேஞ்ச் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக வந்து சன்னோட மூமெண்ட்டும் எர்த்தோட மூமெண்ட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே எர்த் இருக்குதுன்னு வச்சுப்போம். அது வந்து இப்போ ஸ்ட்ரெயிட் இந்த 23.5 டிகிரி ஆக்சிஸில் வந்து டில்ட் ஆகி இந்த சைடாக வந்து இப்போ ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல வந்து சன் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரலாக வந்து எர்த்துக்கும் சன்னுக்கும் வந்து மூமெண்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக பார்ப்போம்.
சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். பட் சன் ஆக்சுவலாக வந்து ஈஸ்டில் தான் ரைஸ் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து இருக்காது. வருஷத்துலேயே 2 நாள் தான் வந்து கரெக்டாக சன் வந்து ஈஸ்டில் ரைஸ் ஆகும். அது எந்த 2 நாளுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இங்கே எர்த் வந்து இருக்குது. ஸோ 23.5 டிகிரி வந்து இங்கே டில்ட் ஆகியிருக்கு. ஸோ இது வந்து ஈக்வேட்டார், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான். ஸோ இங்கே வந்து சன் இருக்குது. ஃபஸ்ட் வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சன் வந்து டிசம்பர் மந்த்லேருந்து நம்ம வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் இருக்கும். ஸோ நார்த்தன் ஹெமிஸ்பியரில் என்ன நடக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணலான்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரை மட்டும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாலே, ஏன்னா வந்து இந்தியா வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் தான் இருக்குது. ஸோ அதோட கிளைமேட் கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். இப்போ வந்து மார்ச் ஏப்ரலில் வந்து வெயில் அடிக்கும், டிசம்பர் ஜான்வரியில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப குளிரும், மழை பெய்யும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ அது ஃபெமிலியராக இருக்கிறதுனால நம்ம வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கொஷினில் வந்து கேட்டிருக்காங்க, நார்த்தன் ஹெமிஸ்பியருக்கு நம்ம ஆன்சர் பார்க்கணும். அது வந்து அதுக்கு சதர்ன் ஹெமிஸ்பியருக்குன்னு கேட்டிருந்தா நார்த்தன் ஹெமிஸ்பியருக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம ஆன்சர் வந்து அதில் கிளிக் பண்ணணும். இப்படி டில்ட் ஆகிருந்த எர்த்தை வந்து நம்ம கன்வீனியன்ட்காக இப்போ வந்து நம்ம நேராகவே வரைஞ்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஆக்சிஸ் ஈக்வேட்டார், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானா. இங்கே வந்து சன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வந்து சன் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு என்ன நடக்கும்னா, டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது இது நார்த்தன் ஹெமிஸ்பியரா, டிசம்பர் மந்தில் பார்த்தீங்கன்னா சன் வந்து எந்த இடத்துக்கிட்ட இருக்குன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சன் வந்து மேலே நோக்கி நார்த் வேர்ட்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அடுத்தது கடைசியாக ஜூலை மந்தில் வந்து இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட வந்துடும். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் கிட்ட வந்து டிசம்பர் மந்தில் இருக்கும். ஜூலைக்கு அப்போ வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சர் கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் போனதுக்கப்புறம் ஜூலை மந்த்துக்கு அப்புறம் திருப்பி என்ன பண்ணுன்னா ரிவர்ஸ் டைரெக்ஷனில் திருப்பி வந்து சவுத் நோக்கியே வரும். ஸோ திருப்பி இங்கே வரக்குள்ளே திருப்பி டிசம்பர் மந்தில் இங்கே வந்துடும். ஸோ இப்படி போகக்குள்ள டிசம்பர் மந்த்லேருந்து இங்கே மேலே வந்து போகக்குள்ள மார்ச் மந்தில் கரெக்டாக நேராக ஈக்வேடாருக்கு நேராக வரும். அந்த மாதிரி ரிட்டர்னில் வரக்குள்ள செப்டம்பர் மந்த்துக்கு நேராக ஈக்வேடாருக்கு நேராக வந்து சன் வரும். ஸோ அந்த 2 days மட்டும்தான் வந்து சன் கரெக்டாக ஈஸ்டில் வந்து ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து சன் வந்து ஈஸ்ட்லேயே ரைஸ் ஆகாது. நம்ம எர்த் வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டுக்கு ரொட்டேட் ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து சன் ஈஸ்டில் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இந்த டிசம்பர் மந்த்துன்னு சொன்னல, அது என்ன டேட்டுன்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா December 21. ஸோ December 21 இங்கே நார்த்தன் ஹெமிஸ்பியர் இதுக்கு மேலே இருக்கும், சன் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சவுத் ஈஸ்டில், நார்த்தன் ஹெமிஸ்பியருக்கு பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்டில் வந்து சன் ரைஸ் ஆகியிருக்கும். அப்போது இங்கேருந்து சன்லைட் வந்து ரொம்ப தூரத்துக்கு வந்தால் தான் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரே ரீச் ஆகும். இங்கேனா ரீச் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து அவ்வளோவும் சன்லைட் வந்து ரீச் ஆகாததுனால அப்போது அந்த இடத்துல வந்து வின்டர் சீசன் இருக்கும். ஸோ டிசம்பர் மந்த் அதனால தான் நம்மளுக்கு வந்து வின்டர் சீசன் இருக்குது. சன் வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில், அதாவது சவுத் ஈஸ்டில் வந்து ரைஸ் ஆகிறதுனால. அடுத்தது கொஞ்சமாக நார்த் வேர்ட்ஸ் நோக்கி மூவ் ஆகும்னு சொல்லணும். ஸோ கரெக்டாக வந்து மார்ச் 20 அப்போ பார்த்தீங்கன்னா ஈக்வேடாருக்கு நேராக வந்து சன் வந்து இருக்கும். ஸோ அப்போயுமே வந்து ஃபுல்லாக வந்து சன்ரைஸ் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் விழாது. ஸோ இப்படி தான் வந்து கொஞ்சம் தான் விழும், ஃபுல்லாக நார்த்தன் ஹெமிஸ்பியரில் விழாது. அதனால அப்போ வந்து என்ன சீசன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஸ்ப்ரிங். ஸோ ஸ்ப்ரிங்க்கு ஆப்போசிட் வந்து ஆட்டம். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் அப்போ வந்து ஆட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சன் வந்து திருப்பி வந்து நார்த் வேர்ட்ஸ் நோக்கி மூவ் ஆகும். ஸோ கரெக்டாக June 21 அப்போ வந்து இந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் கிட்ட வந்து சன் ரீச் ஆகிடும். ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல இருக்கும். அதனால் ஃபுல்லாக சன்ரைஸ் எல்லாமே வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியர் மேலே தான் விழும். ஸோ அப்படி பார்க்கக்குள்ள நம்மளுக்கு வந்து June 21 அப்போது வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து சம்மர் சீசனாக இருக்கும். அதுவே வந்து சதர்ன் ஹெமிஸ்பியரில் பார்த்திங்கன்னா வந்து வின்டர் சீசன். ஸோ அதுக்கப்புறம் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் ரீச் ஆனதுக்கப்புறம் சன் என்ன பண்ணுன்னா திருப்பி வந்து சதர்ன் சைடு வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி மூவ் ஆகக்குள்ள திருப்பி September 22 வந்து கரெக்டாக ஈக்வேடாருக்கு இன்னொரு வாட்டி வரும். ஸோ அப்படி வரக்குள்ள நார்த்தன் ஹெமிஸ்பியரில் என்ன சீசன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டம். அதே சதர்ன் ஹெமிஸ்பியரில் வந்து ஸ்ப்ரிங்.
ஸோ இப்படி தான் வந்து சீஸ்னல் சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு இந்த இமேஜில் கொடுத்துருக்கோங்க. இப்போது டிசம்பர் 21 அப்போ பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வின்டர், அதே சதர்ன் ஹெமிஸ்பியரில் சம்மர். அடுத்தது மார்ச் 21 நார்த்தன் ஹெமிஸ்பியரில் ஸ்ப்ரிங், சதர்ன் ஹெமிஸ்பியரில் ஆட்டம். ஸோ இந்த மார்ச் 21 தான் வந்து ஈக்வெட்டருக்கு நேராக வந்து சன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஸோ அதை வந்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்தமாரி செப்டம்பர் 21 கரெக்டாக ஈக்வெட்டருக்கு நேராக ஸ்ட்ரெயிட்டாக வந்து சன் வரும். ஸோ அதையும் வந்து ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஈக்வெட்டருக்கு நேராக வந்து சன் வரதுனால மார்ச் 21 அண்ட் செப்டம்பர் 22 இந்த 2 டேஸ்லேயும் வந்து ஈக்குவல் டே அண்ட் ஈக்குவல் நைட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 12 மணி நேரம் டே இருந்ததுன்னா 12 மணி நேரம் நைட் இருக்குமா. அப்புறம் நார்த்தன் ஹெமிஸ்பியரில் எப்போ வந்து லாங்கஸ்ட் டே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் 21. ஏன்னா அப்போ தான் வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து சன் கரெக்டாக நார்த் ஈஸ்டில் வந்து ஃபால் ஆகும். ஸோ நிறைய சன்ரைஸ் வந்து எர்த் மேலே நார்த்தன் ஹெமிஸ்பியரில் படும். ஸோ அப்போ தான் வந்து லாங்கஸ்ட் டே இருக்கும். அதே வந்து லாங்கஸ்ட் நைட்டு இல்லைனா ஷார்ட்டஸ்ட் டே எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21. இது வந்து எல்லாமே வந்து நார்த்தன் ஹெமிஸ்பியருக்கு தான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு எழுதிடணும். அதாவது சதர்ன் ஹெமிஸ்பியரில் டிசம்பர் 21 பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் டே இருக்கும். அதே வந்து ஜூன் 21 பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட் நைட் இருக்கும்.